சர்வதேச சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்தியாவிலையும் தங்கம் விலை தாறுமாறாக ஏறிக்கிட்டு வருது. தினம் தினம் தங்க விலை புது உச்சத்தை தொட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கையில் இருக்கிற தங்கத்தை வித்துடலாமா, முதலீடு பண்ணுறது சரியா? பொருளாதார நிபுணர்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 14 நிலவரப்படி சென்னையில் 1 கிராம் தங்கத்தோட விலை 6780 ரூபாய்க்கு விற்கப்படுது. சர்வதேச சந்தையில் சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் தான் தங்கத்தோட தொடர் விலை உயர்வுக்கு காரணம். உலக அளவில் முதன்மையான லண்டன் புல்லியன் சந்தை தங்கம் விலை நிர்ணயத்தை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இந்த சந்தையில் இப்போ தங்கம் விலை வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 83.40 ரூபாயாக இருக்கிறதும் தங்கம் விலை உயர்வுக்கு காரணம். ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், ஹமாஸ் போர் சூழல்கள் தங்க இறக்குமதியில் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 800 டன் அளவு தங்கத்தை சுவிட்சர்லாந்து, தென்னாப்பிரிக்கா, துபாய் உள்ளிட்ட இடங்களில் இருந்து இறக்குமதி செய்கிறோம். அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்க பொருளாதார நெருக்கடி, ரியல் எஸ்டேட் சரிவு, பங்குச்சந்தை வீழ்ச்சி, பணவீக்கம் இதெல்லாமும் தங்கம் விலையில எதிரொலிக்கிறதா சொல்லப்படுது. பொதுவாக பணம் இருக்கப்ப தங்கம் வாங்கிடணும் அப்படிங்கிற ஆலோசனையை எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனால் குறைந்த கால முதலீடாக இப்போ தங்கம் வாங்குறது சரியில்லை அப்படின்னா கூட திருமணம் மாதிரியான நீண்டகால தேவைகளுக்கு தங்கம் வாங்கலான்னு மெட்ராஸ் தங்க ஆபரண மற்றும் வைர வணிகர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சாந்தகுமார் கருத்து தெரிவிச்சிருக்காரு. தங்கம் விலை எவ்வளோ ஏறினாலும் அதை பாதுகாப்பான முதலீடாக மக்கள் பார்க்குறாங்க. விலை உயரும் சமயத்தில் தங்கத்தை விற்கலாம்னு சிலர் நினைக்கலாம். ஆனால் அப்படி விற்கிறத விட பொறுத்திருக்கிறது தான் சரியானது. பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம பங்குகளோட மதிப்பு உயரும் போது அதை விற்கலாம். ஆனால் தங்கத்தில் பார்த்தீங்கன்னா கதையே வேற. கடந்த 20 ஆண்டுகளாகவே தங்கம் விலை ஏறிக்கிட்டு தான் வருது. அமெரிக்காவோட பெடரல் ரிசர்வ் வங்கியோட வட்டி விகிதம் ஜூன் மாதம் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. வட்டி விகிதம் குறைஞ்சா தங்கம் விலை இன்னுமே அதிகரிக்குமா? அது மட்டும் இல்லாமல் சர்வதேச நிதி சேவை நிறுவனமான JP மார்கன் உள்ளிட்ட நிறுவனங்கள் தங்கம் விலை இன்னும் உயரும் தான் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தங்கத்தை வாங்குறது சிறந்த முதலீடாகவும் பார்க்கப்படுது. ஆனா தங்க நாணயம், நகை மாதிரி வாங்கினா செய்கூலி சேதாரம்னே 20 விழுக்காடு பணம் போயிடும். உதாரணமா 100 ரூபாய்க்கு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா அதோட மதிப்பு மட்டும் 80 ரூபாய் தான். அதுவே பத்திரமா வாங்கினா அதோட மதிப்பு 105 ரூபாய். அதுபோக ஆண்டுக்கு 2.5 விழுக்காடு வட்டியும் கிடைக்கிறதால இதுவே லாபகரமான முதலீடாக அமையும். ஒருத்தர் அதிகபட்சமாக 4 கிலோ மதிப்பு வரையிலான தங்க பத்திரங்களை வாங்க முடியும். தங்கமாக வாங்குறதை விட பத்திரமா வாங்கும்போது கிராமுக்கு 50 ரூபாய் வரைக்கும் குறைவாக கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.